ஸோ திஸ் இஸ் ஹவ் மை சண்டே லைஃப் கோஸ். ஏர்லி மார்னிங் வேக் ஆகி ஜாகிங் போவேன். அட்லீஸ்ட் 3 to 4 kilometers ஆச்சு ஓடுவேன், இல்லைன்னா நடப்பேன். அப்புறம் ரூமுக்கு வந்து ஏதாச்சும் இன்கம்ப்ளீட் ஒர்க் இருந்துச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நெக்ஸஸ் மால் போகலான்னு இருந்தால் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸஸ் மாலுக்கு போய் சேர்ந்தாச்சு. வெளியே ஸ்டால்ஸ்லாம் போட்டு இருந்தாங்க, ட்ரெஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மால் பெங்களூருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தேன். டைம் போகிறதே தெரில, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 3 ஃப்ளோர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. வித் லவ் மூவி போட்டிருந்தாங்க. நாங்கள் போன டைம் அப்போது டிக்கெட் கிடைக்கல. சரின்னு பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபுட் கோர்ட் பக்கம் போனேன். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருந்துச்சு. நம்ம கண்ணு ஐஸ்கிரீம் மேலே தாங்க போச்சு. ஐஸ்கிரீம் நார்மல் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. தென் கேம் செக்ஷனில் நிறைய கிட்ஸ் கேம் ஆஸ் வெல் அஸ் விஆர் கேம்ஸ் ஆல்சோ இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட அலிகர் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இதே ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ணது ருமாலி ரொட்டி, தந்தூரி சிக்கன், சிக்கன் மலாய் டிக்கா அண்ட் சிக்கன் பிரியாணி. சிக்கன் மலாய் டிக்காலாம் வேற லெவல் டேஸ்ட். இங்கே வந்து கண்டிப்பாக மட்டன் கெபாப் அண்ட் மலாய் சிக்கன் தான் ஆர்டர் பண்றாங்க. ஸோ நாங்களும் அதை ஆர்டர் பண்ணி போட்டோம். டேஸ்ட் வேற லெவலாக இருந்துச்சு. நைட்டுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸோட டே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், டாட்டா.